வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏவி மோட்டோ நாலேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செம்மையான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஏத்தர் வண்டி தாங்க. ஸோ இந்த வண்டியோட அப்டேட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு காய்ஸ், இந்த வண்டியோட மாடல் நேம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஏத்தர் 450X அப்படின்றது இந்த வண்டியோட நேம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஒரு 2 வெர்ஷன் அப்டேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து 2.6 கிலோவாட்டில் பேட்டரி கெப்பாசிட்டியோடு கொடுத்துருக்காங்க. இதோட அப்டேட் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 3.7 பேட்டரி கெப்பாசிட்டி, அதாவது கிலோவாட் பேட்டரி கெப்பாசிட்டியோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ நம்ம சொல்லிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த வண்டியோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா இன்ஜின் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்ஜின் சொன்னால் இன்ஜின் நினச்சிடாதீங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்கு நமக்கு பேட்டரியும் அதே மாதிரி என்ன மோட்டரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் முக்கியமாக நமக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பேட்டரி பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2.9 கிலோவாட் பேட்டரியோட கெப்பாசிட்டி. ஸோ அதோட பவர், டார்க்கு, அதேமாதிரி டாப் ஸ்பீடு என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்லிட்டே வரேன். ஸோ இந்த வண்டியில் நமக்கு பவர் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, பவர் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேட்டரியிலேருந்து நமக்கு லோட் ஜென்ரேட் ஆகி வண்டி நல்லா இழுக்கிற ஒரு ஃபோர்ஸ், ஓகேங்களா. அது வந்து 6.4 கிலோவாட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டார்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 26 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 90 km/h அப்படின்றதுனா கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. நம்மளும் ரைட் பண்ணி பார்த்தோம், 90 km வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது, ஓகேங்களா. அதே மாதிரி என்ன மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, PMSM அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இந்த டைப் ஆஃப் மோட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஹை எஃபிஷியன்சி நல்லா பிக்கப் கொடுக்குறதுக்காக இந்த மோட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டியோட ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இந்த வண்டிக்கு சார்ஜ் எவ்வளோ போட்டால் எவ்வளோ தூரம் நமக்கு ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஏத்தர் தரப்புலேருந்து 115 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மணி நேரத்துக்கு? 6.5 மணி நேரத்துக்கு சார்ஜ் போட்டால் 115 கிலோமீட்டர் போகும் அப்படின்றத ஏத்தர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நைட்டு நம்ம சார்ஜ் போட்டு நம்ம மறந்து தூங்கிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்போவுமே நம்ம 6.5 மணி நேரம் கணக்காக நம்ம ஆஃப் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஸோ நீங்கள் சார்ஜ் கனெக்ட் பண்ணாலும் சார்ஜ் வந்து ஏற்றுக்காது அப்படின்றத சொல்லியிருந்தார். நம்ம ஃப்ரெண்டு ஒரு 6 மாதம் அந்த வண்டி யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட டயர்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டில் வந்து 90 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக் சைடில் 100 பாயிண்ட்ஸ் அப்படின்றத டயரோட சைஸ் மென்ஷன் பண்ணுறேன். அலாய் வீல்ஸ் 2 சைடுமே நமக்கு டிஸ்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து அருமையாக அமைஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் ப்ளஸ் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம்னா நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்கிட்டு ஆகிற மாதிரி வாய்ப்பு 99% வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி பிரேக்கிங் சிஸ்டம் வந்து பக்காவாக ஏத்தரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரேக் பிடிக்கிறதுனால நமக்கு ஒரு எனர்ஜி ஜென்ரேட் ஆகுமா இந்த ஏத்தர்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரேட் ஆகும்போது பேட்டரிக்கு ஒரு பவர் சப்ளை கொடுத்து ஒரு எனர்ஜி சேவிங்ஸாக இந்த பிரேக்கிங் சிஸ்டம் மெத்தட் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். ஸோ இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி இப்போ பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக் சைடில் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கும்போது பெருசாக ஒரு அலுங்கல் இல்லாமல் நல்ல வண்டி வந்து ஸ்மூத்தாக போகுது. ஸோ இந்த வண்டியிலே நம்ம ஒரு முக்கியமான போர்ஷன் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா, டிஸ்பிளே பற்றி தான். இந்த டிஸ்பிளேவில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் இப்போ ஒன்றா சொல்லிட்டே வரேன். ஸோ இந்த டிஸ்பிளேயில் ப்ராசஸரு, ரேமு, ஸ்டோரேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்றத சொல்கிறேன். ப்ராசஸர் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 212, அப்புறம் குவாட் கோர் 1.3 GHz கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 16 GB கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேம் வந்து 2 GB கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் வந்து அதாவது 7 inch டிஸ்பிளே பக்காவாக இருக்குது. பிரைட்னஸ் வந்து 800 nits கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெயிலில் அதே மாதிரி எங்கே போனாலும் ஒரு நல்ல ஒரு பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு ஒரு வியூவாக இருக்குது, ஓகேங்களா. ரொம்பவுமே டிஸ்பிளே வந்து குறையும் இல்லாமல் பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்றத கிளியராக தெரியுது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லினேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூடூத்தில் வந்து ஏத்தர்லேருந்து ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அது மூலியமாக நம்ம பேர் பண்ணிக்கணும். பேர் பண்ண பிறகு ஸோ நம்ம எப்போவுமே நம்ம மொபைல்லையும் அதே மாதிரி இந்த இதுலேயும் கனெக்ட் ஆகுது இல்லையா. மேப் வந்து நல்லா இண்டிகேஷன் காமிக்கும். நம்ம கூகுள் மேப் தனியாக ஃபோன் எடுத்து பார்க்கணும் அவசியம் இல்லை. இதுலேயே நல்லா மேப் வந்து 7 inch ஸ்க்ரீனில் பெருசாகவே நமக்கு விசிபிளாக தெரியுது. ஸோ நம்ம லொக்கேஷன் ஆட் பண்ணி நம்ம எங்கே வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளேயில் சென்டரில் பார்த்தீங்கன்னா 450X அப்படின்றத அந்த மாடல் நேம் மென்ஷன் பண்ணி கீழே வந்து 4 டைப் ஆஃப் மோடு கொடுத்துருக்காங்க. என்னென்ன மோடுன்னு கேட்டிங்கன்னா, எக்கோ மோட், ரைடு மோட், ஸ்போர்ட்ஸ் மோட் அண்ட் ப்ராப் மோட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 நமக்கு ஸ்பீடு வந்து வேரியண்ட் ஆகும். ஸோ பிக்கப் வேரியண்ட் ஆகும், ஸ்பீடும் வேரியண்ட் ஆகும். அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கிலோமீட்டரில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் மொத்தமாக, அதே மாதிரி ட்ரிப் ரைடு, ஆவரேஜ் ஸ்பீடு நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம், கரண்ட் ரைடில் எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், எல்லாமே இதில் இண்டிகேஷனாக காமிக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த வண்டியில் நம்ம டிஸ்பிளே வந்து பார்க்கும்போது ஆன் பண்ண உடனே என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம இப்போ மேலே வந்து ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆப்ஷன் வருது அப்படின்றத பார்த்துவோம். ஸோ இதில் குவிக் கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒரு அவசரத்துக்கு வெளியே போயிட்டே இருக்கோம். ஸோ ஆர்சி, இன்சூரன்ஸ் வந்து நம்ம மறந்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு செக்கிங் பாயிண்டில் ஒரு போலீஸ் சார் வந்து பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. நம்ம டாக்குமெண்ட் ஷோ பண்ணுறதுக்கு இதிலேயே நமக்கு டிஃபால்ட்டாக சேவிங் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலே அப்படியே ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதிலே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜான ஆப்ஷன் தான். எப்போவுமே நமக்கு வண்டியில் வந்து டிஸ்பிளேயில் விசிபிளாக தெரிகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுக்கு ஆட்டோ ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க. ஆட்டோ ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஹில்லில் வந்து நம்ம மேலே ஏறிட்டே இருக்கோம். திடீர்னு நம்ம பிரேக் விடும்போது ரிவர்ஸ் போகும் இல்லையா. ஸோ இந்த ஆட்டோ ஹோல்டு ஆப்ஷன் ஆன் பண்ணி இருக்கும்போது நமக்கு பிரேக்கிங் சிஸ்டம் லாக் ஆகிறதுனால நமக்கு பின்னாடி வந்து தள்ள விடாது. ஸோ அந்த ஆப்ஷனும் ஒரு அட்வான்டேஜான ஆப்ஷனாக இந்த வண்டியில் நம்ம சொல்லலாம். நல்லாயிருக்கு. பார்க் அசிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க் பண்ணிட்டு வர்றோன்னா நமக்கு அந்த ஆப் மூலயமா சேவ் ஆப்ஷன் வந்து அதில் காமிக்கும். அதில் இண்டிகேட் பண்ணி நம்ம வண்டி எங்கே வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ மற்றபடி இண்டிகேட்டர்ஸு, ஸ்விட்சஸ்ஸு அதே மாதிரி அதெல்லாம் நார்மலாக எல்லா வண்டியிலும் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னொரு அட்வான்டேஜான ஆப்ஷன்னா எமர்ஜென்சி அலர்ட்டு அப்படின்றத ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஹைவேல போகிறோம், ஓரமாக நிற்கிறோம், ஏதோ ஒரு இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு 4 சைட் இண்டிகேட்டரும் நல்லா பிளிங்க் ஆகும் ஒரு எமர்ஜென்சி அலர்ட்டில் நம்ம ஓரமாக நிற்கும் போது. ஸோ ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டமும் யூஸ் ஆகுது. ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா தெஃப்ட் அலர்ட் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து பேரிங்கில் இருக்கும்போது தான் அது நமக்கு கனெக்ட் ஆகும். பேரிங்கில் கனெக்ட் ஆகாமல் இருக்கும்போது கஷ்டம்தான். ஓகேங்களா. ஸோ வண்டி வந்து நீங்கள் ஏதோ வச்சுட்டு போயிருக்கீங்க, பட் ஃபோனில் வந்து பேராக இருக்கும்போது அந்த தெஃப்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டைரெக்டாக விசிபிளாக காட்டும். ஓகேங்களா. இது ஒரு குட் ஆப்ஷன் தான் இந்த வண்டியில் இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த 4 மோடு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து ரேஞ்ச் இருக்குது. எல்லாமே 90 கிலோமீட்டர் தான் டாப் ஸ்பீடு. அதில் வந்து 60 to 90 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேரி ஆகும் ஒவ்வொரு மோட்லேயும். எக்கனாமிக் மோடில் வந்து 55 to 60 ட்ராவல் ஆகும். அதே மாதிரி ரைடு மோடில் வந்து 70 வரைக்கும் போகும். ஸ்போர்ட்ஸ் மோடில் கொஞ்சம் ஸ்பீடு வந்து கொடுக்கும். அதாவது பிக்கப்பும் ஸ்பீடும் நல்லா இருக்குங்க ஒவ்வொரு மோடில். அதோட வார்ப் மோடு வாயிலே வர பண்ணிக்குது. இந்த வார்ப் மோடில் வந்து பார்த்திங்கன்னா 90 கிலோமீட்டர் வந்து டாப் ஸ்பீடு. பிக்கப் வந்து சும்மா திருகிற அந்த 3 செகண்ட்லேயே உங்களுக்கு 50 கிலோமீட்டர் வந்து அட்டன் ஆகிடுது. அவ்வளோ ஃபாஸ்ட் பிக்கப்பிங்காக இருக்குது. அதுவும் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது இந்த வண்டியில். ஸோ இந்த வண்டியோட லாஸ்ட் பாயிண்ட்டாக நம்ம இப்போது லைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லைட் சொல்கிறதுக்கே மறந்துட்டேங்க. ஸோ இது வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் லைட்டு தான். ஸோ நைட்டில் நல்லா ஃப்ளாஷியாக இருக்குது. ஸோ ஃபோக்கஸிங் வந்து நல்லா தூரமாக விசிபிளாக இருக்குது. இந்த லைட்ஸோட பேக் வியூ பார்த்திங்கன்னா ஒரு பாஸ் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது வேறு மாதிரி கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப் எட்ஜாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் ஸ்பேஸிங் பற்றி பார்த்துருவோம் இப்போது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு திங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஸ்பேஸு. ஸோ முன்னாடியெல்லாம் நம்ம பைக் தான் ஃபோக்கஸ் பண்ணி பைக்கு தான் வேணும் அப்படின்லாம் நிறையா காலேஜ் படிக்கும்போது அடம் பிடிச்சிருக்கோம். இப்போது ஒரு ஸ்டேஜ் எல்லாம் வளர்ந்த பிறகு ஸோ பைக்கெலாம் அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது இல்லை கைஸ். எனக்கு வருது, உங்களுக்கு வருதான்னு தெரியல. நெக்ஸ்ட்டு இந்த வண்டி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். வண்டியில் கைஸ் சீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ உள்ளே வந்து நல்லா ஸ்பேஸிங்கான ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெல்மெட்டு, வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். நல்ல ஸ்பேஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நல்லாயிருக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம இப்போ சொல்லியாச்சு. பட் ஒரே ஒரு விஷயம், வண்டி எவ்வளோன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ சொல்லிடுறேங்க. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து நமக்கு 1,65,000 வந்து ஏதர் ஷோரூம்லேருந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ ஷோரூம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 5,000 3,000 டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது 450X மாடலுக்கு 1,65,000 ஆன் ரோடு ப்ரைஸ். ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ தான் நம்ம இவி வெஹிக்கிளில் நம்ம அதாவது அப்டேட்டில் நம்ம கொண்டு வந்தாலும் நிறைய பேருக்கு இன்னும் ஃபியூல் வண்டி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் ஸ்டேஷன்ஸு ஒரு காரணம், முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ நம்ம லாங் ரைடு போகும்போது நிறைய ஸ்டேஷன்ஸ் பெட்ரோல் பங்க்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஒரு சேஃப் ஜேர்னியாக போயிட்டு வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. இப்போது இந்த வண்டி யார் தான்ப்பா வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ லோக்கல் ரைடு, இப்போ நீங்கள் மதுரையில் நம்ம இருக்கோம், ஒரு 50 to 60 கிலோமீட்டரில் தான் நமக்கு அடிக்கடி வேலை போயிட்டு வர்ற மாதிரி இருக்குன்னா தாராளமாக லோக்கல் ரைடுக்கு நீங்கள் ஏத்தர் பிரேக் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பக்காமான ஃபியூயல் சேவிங் வண்டியாக இந்த வண்டி இருக்கும். ஸோ லாங் ரைடு அடிக்கடி நான் ஒரு லாங் ட்ரிப் ஒரு 200-300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னா
உங்களுக்கு ஈவி பைக் செட் ஆகாது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோட எண்டிங் செஷன் வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த வண்டியோட அப்டேட் ஸ்பெசிஃபிகேஷன் ஓரளவு பேசிக்காக எல்லாமே கவர் பண்ணி நம்ம சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏவி மோட்டோ நாலேஜ் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். பாய், see you soon friends. Bye.